டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய காலை பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன். கதை வழி அறமொழி என்ற இன்றைய நிகழ்விலே இன்றைக்கும் மகாபாரதத்திலிருந்து ஒரு சிறிய கிளைக்கதை ஒன்றை சொல்லி அதிலே வருகின்ற அறக்கருத்தை கூறலாம் என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. பாண்டவர்கள் வனவாசத்திலே இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், அவர்கள் சூதாடி நாட்டு எல்லாத்தையும் இழந்து காட்டுக்குள்ளே இருக்கின்ற போது அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. எல்லோருமாக சேர்ந்து நாங்கள் ஒருமித்து கடவுளை வணங்குவது நல்லது என்ற எண்ணம் வந்தது. பஜனை இங்கே நாங்கள் பாடுகிறோமே, ஒரே முருகா 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 என்றோ அல்லது வேறு ஏதோ ஒரு நாமத்தை திரும்ப திரும்ப செல்லுகின்ற பலரும் சொல்லுகின்ற போது அதனுடைய உச்சாடனம் அதிகரித்து அதுக்கான பெறுமதி அதிகரிக்கும், அதனுடைய பலன் அதிகரிக்கும் என்று அந்த எண்ணத்தினாலே எல்லோருமாக சேர்ந்து வழிபட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்தது. யாருக்கு? பாண்டவர்கள் எல்லாருக்கும் வந்தது. ஆகவே எல்லோரும் சேர்ந்து என்ன செய்தார்கள் என்று சொன்னால் வழிபடுவார். ஒவ்வொரு நாளும் வழிபடுவார்கள். குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வழிபடுவார்கள். வீமன் பல பல காரியங்களை செய்தார். பாண்டவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு, அவர்களுக்கு உணவு தேட வேண்டிய பொறுப்பு, அவர்களுக்காக நித்திரை முழித்து இரவிரவா தூங்காமல் இருக்க வேண்டிய பொறுப்பு, இப்படி பல காரணங்களை செய்வதனாலே அவன் அந்த நேரத்துக்கு ஒரு நாளும் வருவதை கொஞ்சம் பிந்தி போவான். அவனை கேட்டு கேட்டு கடவுள் வணக்கத்துக்கு வாடான்னு கலைஞ்சு போனார்கள். ஆக இவன் கடவுள் வணக்க நம்பிக்கை இல்லாதவன், இவனுக்கு கடவுள் பற்று கிடையாது என்று சொல்லி அவனை ஒதுக்கிவிட்டு தாங்களே பூஜையை ஒவ்வொரு மாதம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் கிருஷ்ணன் அங்கே பக்கத்தில் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அகையிலே அவரை அழைத்து, அவர் கிருஷ்ணன் கடவுளை அழைத்து அவனுக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று எல்லோரும் யோசித்தார்கள். பையனிய பாண்டவர்கள் எல்லோரும் யோசித்தார்கள். பாண்டவர்கள் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அங்கே வந்து அழைச்ச போது அர்ஜுனன் கண்ணனுக்கு மிக நெருங்கிய நண்பன். எல்லோரும் போய் கேட்டார். கண்ணனுக்கு நேரவில்லை, வேறு வேலை இருக்கிறது, வர முடியாதுன்னு சொல்லிவிட்டான். அர்ஜுனன் அனுப்பினார். அர்ஜுனனுக்கு கூட அவன் வரவில்லை கண்ணன். அப்போ அர்ஜுனன் வராத முடியாது, கண்ணனி வரமாட்டாதுங்கிற போது சோகத்தோடு இருந்தார்கள். அப்படி சோகத்தோடு இருக்க பீமன் அதில் வந்தான். பிந்தி தான் மாறுவான். பிந்தி வந்தபோது கேட்டார். என்ன கேட்டான், ஏன் நீங்கள் எல்லோரும் சோகமாக இருக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், கண்ணனை இன்றைக்கு பூசைக்கு வரும்படி அழைத்தோம், அவனுக்கு கொடுக்க வேண்டிய அவிபாகத்தை கொடுப்பதற்காக அழைத்தோம், அவன் எனக்கு நேரமில்லை என்று சொல்லிவிட்டான். ஆகவே நாங்கள் சோம்பி போயிருக்கிறோம், விருந்து படைக்க அவனுக்கு முடியவில்லை, ஆகவே நாங்கள் கவலையாக இருக்கிறோம் என்று கூறினார்கள். வீமன் சிரித்து போட்டு சொன்னான், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் போய் கூட்டி வரேன். அவர்களுக்கு ஒரு பரிகாசமாக இருந்தது. அர்ஜுனாகிய மிக நெருங்கிய நண்பன் கேட்ட போதே வராத கண்ணன் இந்த வீமன் கடவுள் நம்பிக்கை இல்லாத வீமன் கேட்ட போதா வரப்போகிறான் என்று கூட அவர்கள் அப்படியே இருந்தார்கள். நீ உடனே அவன் வீமன் சொன்னான், நான் போய் கூட்டி வருகிறேன், பாஞ்சாலி விருந்தை ஆயத்தப்படுத்தி நான் கூட்டி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் போகிறான். கண்ணனிடம் போகிறான். கண்ணனிடம் போய் கேட்டான். கண்ணனிடம் போய் கேட்டான். போகவும் இல்லை, இடையில கேட்டான், கண்ணா நீ வர வேணும், நீ வருவதுக்கு நான் அறிகுறியாக என்ன செய்கிறேன், என்னுடைய தண்டாயுதம் சத்ருகாதி என்று சொல்லப்படுகிற என்னுடைய தண்டாயத்தை நான் மேலே வீசப் போகிறேன், வீசிவிட்டு நெஞ்சை நிமித்தி கொண்டு நிற்க போகிறேன். அது மேலே எழுந்து கீழே வந்து விழுகின்ற போது என்னுடைய நெஞ்சுக்கு மேலே விழும், அதனுடைய பாரத்தினாலே என்னுடைய நெஞ்சு அடிபட்டு என்னுடைய மண்டை அடிபட்டு நான் இறந்துபடுவேன். நீ நம்பிக்கை என்னுடைய வணக்கத்தை நீ ஏற்றுக்கொள்ள போறா இருந்தால் அது தண்டாயத்தை பிடி, அதில் இல்லாத போனால் என்னோட சாக விடு என்று சொல்லி போட்டு என்ன செய்தான், உடனடியாக தன்னுடைய தண்டாயத்தை சுழற்றி மேலே எறிந்தான். அந்த தண்டு மேலே எழுந்த போது கடவுள் கண்ணன் பார்த்தான். அடடா, வீமன் நந்து போறான் என்று உடனடியாக அங்கே வந்தான். வந்து தண்டாயத்தை பிடித்து, என்னடா வீமா இப்படி செய்தா என்று கேட்டு, நீ வரமாட்டா என்று சொன்னியாம், இப்போது வந்து விட்டாய், வாய் சாப்பிடலாம் என்று சொல்லி விருந்துக்கு அழைத்து சென்றான். பாண்டவர்கள் திகைத்தார்கள். என்ன, நாங்கள் இவ்வளவு அழைத்தும் வராத இவன் இந்த வீமனுடைய அழைப்பினாலே வந்து விட்டாரே என்று திகைத்தார்கள். அதில் என்ன சொல்லப்படுகிற செய்தி என்று சொன்னால், நாங்கள் வெளியிலே செய்கின்ற பூசைகள், வெளியிலே செய்கின்ற அனுஷ்டானங்கள் எல்லாத்திலையும் பார்க்க மனத்துக்குள்ளே இறுக பற்றி கொண்டான். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றே பற்றுக பற்று விடற்கு என்று வள்ளுவர் சொன்னதைப் போல எந்த பாசங்களுக்கும் ஆட்படாத இறைவனை இறுக பிடித்து கொண்டால் அவன் சரியான நேரத்தில் வந்து உதவுவான். நம்பிக்கையே வாழ்க்கை என்ற செய்தியை இந்த கதை எங்களுக்கு தருகிறது. ஏனைய பாண்டவர்கள் எல்லாம் அழைத்தும் பெறாதவன் நம்பிக்கையோடு கண்ணன் பிடிப்பான் தண்டாயத்து என்று அந்த நம்பிக்கையோடு தண்டாயத்தை எழுந்த போது கண்ணன் பிடித்து விருந்துக்கு வந்தார் என்ற அந்த கதை மூலம் இந்த அறக்கருத்து எங்களுக்கு நம்பிக்கையே வாழ்க்கை என்ற கதை அறம் எங்களுக்கு சொல்லப்படுகிறது கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.